ஒரு மலையில ஒளி வெள்ளமா பெருகி வந்த அந்த ஒரு தருணம். சரியா 6 நாளைக்கு அப்புறம் இயேசு, பேதுரு, யாக்கோபு, யோவான்னு 3 பேரையும் கூட்டிக்கிட்டு ஒரு உயரமான மலைக்கு போறாரு. அங்கதான் அவங்க ஒரு தெய்வீகமான மாற்றத்தை பார்க்கறாங்க. வானத்தில இருந்து ஒரு குரலையும் கேட்கறாங்க. அந்த ஒரு தனிப்பட்ட நிகழ்வு தாங்க ஒரு புத்தம் புது புரிதலுக்கு வழி அமைச்சது. அப்ப அந்த மலை உச்சியில ஒரு அற்புதம் நடக்குது. திடீர்னு இயேசுவோட முகம் சூரியனை போல பிரகாசிக்க ஆரம்பிக்குது. நினைச்சு பாருங்க, அந்த தெய்வீக ஒளி அவங்க கூட இருந்த சீடர்களோட கண்ணையே கூச வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஒளி அவரோட முகத்துல மட்டும் நிக்கல, அவரோட உடைகள் கூட பனி மாதிரி வெண்மையா ஒளிமயமா மாறிடுச்சு. அந்த காட்சிக்கு இன்னும் ஆழத்தை கூட்டுற மாதிரி மோசேயும் எலியாவும் அங்க தோன்றி அவர் கூட பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் தெரியுது, இது வெறும் அற்புதம் மட்டும் இல்ல, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்புன்னு. அந்த தருணத்தோட உச்சகட்டமா வானத்திலிருந்து ஒரு குரல் கேக்குது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே. இந்த ஒரு தெய்வீக அறிவிப்பு அந்த நிகழ்வோட முக்கியத்துவத்தை சந்தேகத்துக்கே இடமில்லாம உறுதி செஞ்சுடுச்சு. அந்த மலை மேல பிரகாசிச்ச அதே தெய்வீக ஒளி நம்ம ஒவ்வொருத்தரோட கண்மணியிலையும் உயிர் ஒளியா இருக்குது. அதனால அந்த உள்ளொளிக்கு, நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவனுக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும். இங்க சகோதரன்கிற வார்த்தையோட அர்த்தம் ரொம்பவே விரிவடையுது. அது நம்ம கூட பிறந்தவங்களா மட்டும் குறிக்கிறதில்ல, சொல்லப்போனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் தான் அது குறிக்குது. இதனாலதான் இந்த போதனைப்படி பார்த்தா மன்னிப்புங்கிறது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் கொடுக்கறதில்ல, அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு குணம். மன்னிக்கிற ஒரு இதயத்தோட புனிதத்தை விளக்க ஒரு ரொம்ப அழகான உருவகத்தை இங்க பயன்படுத்துறாங்க. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவில். அது மட்டும் இல்ல, அந்த கோவில்ல தான் கடவுளே குடிகொள்வார்னு சொல்லப்படுது. எவ்ளோ ஆழமான சக்தி வாய்ந்த வார்த்தைகள் அது இல்லையா? அதோட ஒரு மகாத்மா இல்லனா ஒரு மனிதன் யாருங்கிறதையும் இது வரையறுக்குது. எப்படி இந்த பூமி தன்னை தோன்றவங்களையும் தாங்கிக்கிட்டு இருக்குதோ, அதே மாதிரி தனக்கு தீங்கு செய்யறவங்களையும் மன்னிக்கிறவர் தான் உண்மையான மகாத்மா. இது பொறுமையோடையும் மன்னிப்போடையும் உச்சக்கட்டத்தை காட்டுது இல்லையா? மன்னிப்போட உச்சக்கட்ட நடைமுறையா இயேசு சொல்ற ஒரு விஷயம் இதுதான். ஒரு கன்னத்துல அடித்தால் மறு கன்னத்தையும் காட்டு. இது பழிவாங்கிற எண்ணத்துக்கு எதிரான ஒரு ரொம்ப வலிமையான அழைப்பு. ஆமா, இதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுதான் புனிதத்துக்கான பாதை. இயேசு, முகமது நபி, அப்புறம் வள்ளலார், இவங்க வாழ்ந்த காலமும் சரி, இடமும் சரி, சுத்தமா வெவ்வேற. ஆனா இவங்க எல்லாருமே சுட்டிக்காட்டுனது ஒரே ஒரு விஷயத்தை தானா? இதுதான் நாம இன்னைக்கு கேட்க போற முக்கியமான கேள்வி. இந்த காலக்கோட்டை ஒரு நிமிஷம் பாருங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்கள், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் இவங்கள பிரிக்குது. இவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இருந்தும் ஒரு பொதுவான செய்தி எப்படி சாத்தியமாகும்? சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். சரி, அப்போ அவங்க போதனைகள்ல பொதுவா இருந்த அந்த ஒரு விஷயம் என்ன? அதுதான் உள்ளொளிங்கிற ஒரு அற்புதமான கருத்து. இதை நாம இப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த ஞானிகள் எல்லாம் நாம போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் கிடையாது. அவங்க கடல்ல வழி தெரியாம தவிக்கிற நமக்கு இங்கதான் கரை இருக்குன்னு வெளிச்சம் காட்டுகிற லைட் ஹவுஸ் மாதிரி. அப்போ இந்த உள்ளொளி இல்லனா உயிரொளினா என்ன? ரொம்ப சிம்பிள். அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற கடவுளோட ஒரு சின்ன அம்சம், ஒரு தெய்வீக பொறி. நீங்க எந்த மதமா வேணா இருங்க, எந்த மொழிய வேணா பேசுங்க, இது எல்லாருக்கும் பொதுவானது. அந்த பொறிய உணர்றது தான் உண்மையான ஆன்மீக பயணம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். வழிகாட்டியோட வேலை என்ன, நம்மளோட இலக்கு என்ன? பாருங்க, குருமார்கள் நமக்கு ஒரு மேப் தராங்க, வழிய காட்டுறாங்க. ஆனா அந்த வழியில நடக்கிறதும் அந்த உள்வழிய நாமளே உணர்றதும் நம்மளோட வேலை, நம்மளோட பொறுப்பு. இப்போ இந்த மகான்களே அவங்கள பத்தி என்ன சொன்னாங்கன்னு நேரடியாவே பாப்போமா? இயேசு எவ்ளோ தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. லார்டுன்னு என்ன கூப்பிடுறது முக்கியம் இல்ல, உள்ளே இருக்கிற என் தந்தையோட விருப்பப்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் முக்கியம்னு சொல்றாரு. அதாவது அவரை கும்பிடுறத விட உள்ளே இருக்கிற அந்த உயிரொளிய உணர சொல்றாரு. வள்ளலாரும் கிட்டத்தட்ட இதே தான் சொன்னார். ரொம்ப வெளிப்படையா என்ன வணங்காதீங்க, என்ன கடவுளாக்காதீங்கன்னு எச்சரிச்சார். அவருக்கு பதிலா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான கடவுளை, அந்த உயிர் ஒளிய உணருங்கன்னு சொன்னார். முகமது நபியை பத்தி பேசும்போது இஸ்லாம் அவரை இறைவனோட தூதர்னு சொல்லுது. அது 100க்கு 100 உண்மை. அவர் கடவுளோட செய்தியை நமக்கு கொண்டு வந்து சரியான பாதையை காட்டி நம்மளை இறைவன் கிட்ட சேர்க்க வழிகாட்டினார். வழிகாட்டுறவங்கள நாம என்ன சொல்லுவோம்? குருன்னு சொல்வோம் இல்லையா? அந்த வகையில அவரும் ஒரு மிக உன்னதமான குரு. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு பேசினது ஹீப்ரு, முகமது நபி பேசினது அரபி, நம்ம வள்ளலார் பேசினதே அமுதான தமிழ். பாருங்க, மொழி வேற, நாடு வேற, காலம் வேற, ஆனா 3 பேரும் சொன்ன மையமான செய்தி ஒன்னே ஒண்ணுதான்: அன்பு, அப்புறம் உள்ளொளி.
உண்மையான வழிகாட்டிகள் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்மளோட நம்பிக்கையை காசாக்க நினைக்கிற போலி ஆசாமிகளும் இருக்காங்க. இவங்கள அடையாளம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஆன்மீக பயணத்துல ஒரு போலி குருவை நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? இது நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்விதான். இந்த அறிகுறிகளை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி இருப்பாங்க. ஆன்மீகத்தையே ஒரு பிசினஸ் ஆக்கி கார்ப்பரேட் குருவா வலம் வருவாங்க. வாசியோகம், குண்டலினி மாதிரியான சிக்கலான விஷயங்களை வித்து காசு பாப்பாங்க. முக்கியமா உள்ளே இருக்கிற கடவுளை விட தன்னை வணங்க சொல்லுவாங்க. உண்மையான உள்ளுணர்தலை விட்டுட்டு வெளிச்சடங்குகள் நம்மள சிக்க வைப்பாங்க. இதுல எது ஒன்னு இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா இருங்க. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மதம், ஜாதி, மொழி, தேசம்னு எல்லா லேபிளையும் நாம எப்ப தூக்கி போடுறோமோ அப்போதான் உண்மையான ஞானத்துக்கான கதவு திறக்கும். உலக மக்களே உணருங்கள், நம்ம தலக்குள்ள இருக்கிற உயிர் ஒளி ஒண்ணுதான் தெய்வம். நாம ஏன் மனுஷங்களா பிறந்திருக்கோம்? கண்டிப்பா நம்ம எல்லாருமே எப்பவாவது ஒரு தடவையாவது இதை பத்தி யோசிச்சிருப்போம் இல்லையா? இதற்கு பதில் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரடியா கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. நாம இங்க பிறந்ததே நம்மளோட கடந்த கால கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தானா. அதாவது போன ஜென்மத்துல நாம செஞ்ச நல்லது கெட்டதுக்கான பலனை அனுபவிக்கவே இந்த பிறவி. அப்போ இந்த தத்துவத்தின்படி நாம பிறந்ததே நாம இன்னும் கணக்க முடிக்காத ஒரு பாவன்றதுக்கான அடையாளமாம். அப்போ நம்ம பிறப்புக்கு உண்மையான காரணம் அதுதானா? இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு முடிவே இல்லாத கர்மா சுழற்சி மாதிரி. நாம ஏன் இந்த சுழற்சியில மாட்டிட்டு இருக்கோம், இதிலிருந்து வெளியே வரதுக்கு வழி இருக்கா இல்லையான்னு பாப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப சிம்பிள். நமக்கு முற்பிறவியில செஞ்ச பாவ புண்ணியங்கள் இருக்கு. அதை அனுபவிச்சு தீர்க்க தான் இந்த பிறவி. ஒருவேளை அப்படி எந்த கணக்கும் பாக்கி இல்லைன்னா நாம ஏன் திரும்ப பிறக்க போறோம்? போன ஜென்மத்திலே மோட்சம் போயிருப்போம்ல. அதனால இந்த மறுபிறவியே நம்மோட கர்மா இன்னும் தீரலைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். சரி, பிரச்சனை இதுதான்னா இதுக்கு தீர்வு என்ன? இந்த தத்துவத்தோட படி தீர்வு வெளியே எங்கேயும் இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. அதான் அகப்பயணம். அந்த அகப்பயணத்துக்கான வழிதான் தியானம். ஆனா இது சும்மா மனசை அமைதிப்படுத்துற பயிற்சி மட்டும் இல்ல. அங்கேயும் இங்கேயும் அலைபாயிர நம்ம மனசை வெளியுலகத்திலிருந்து திருப்பி ஒருமுகப்படுத்தி நமக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட இலக்க நோக்கி கொண்டு போறதுதான் தியானம். சரி, உள்ள போறதுக்கு வழி என்ன? இங்கதான் ஒரு அழகான உருவகம் வருது. கண்ணே உடலின் விளக்கு. அதாவது உங்க மனசை உள்ள திருப்புங்க. அந்த கண்ணுல இருக்கிற ஒளி வழியே உள்ள போங்க. அந்த விளக்கு தான் உள்ள போறதுக்கான பாதைன்னு சொல்லப்படுது. இந்த தியான பாதையில 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல மனச உள்ள திருப்புறது. ரெண்டாவது கண்ணோட மையத்துல இருக்கிற ஊசி முனை துவாரம் வழியா உள்ள நுழையிறது. கடைசியா இந்த பயணத்தை நாம தனியா போகாம ஒரு குருவோட உணர்வோட தொடர்ந்து செய்யணும். இயேசு எப்படி தன்னோட சீடர்களை உருவாக்குனார்னு இது அழகா காட்டுது. முதல்ல தனக்கு உதவியாளர்கள் வேணும்னு அவர் பிரார்த்தனை பண்றார். அப்புறம் தன்னோட 12 சீடர்களை கூப்பிடுறார். அடுத்து அவங்களுக்கு தன்னோட சக்தியையும் அதிகாரத்தையும் கொடுக்கறார். கடைசியா அவங்கள குணப்படுத்தவும் மத்தவங்களுக்கு போதிக்கவும் இந்த உலகத்துக்கு அனுப்புறார். இதுதான் குரு சிஷ்ய பரம்பரைக்கு ஒரு சிறந்த உதாரணம். குரு கிட்ட தீட்சை வாங்குறதுக்கும் வாங்காததுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உவமை அதை அழகா சொல்லுது. தீட்சை வாங்காதவங்க பாறை நிலத்துல விதைச்ச விதை மாதிரி வார்த்தைகளை கேட்பாங்க, ஆனா அது உள்ள போகாது. ஆனா குரு கிட்ட தீட்சை வாங்கினவங்க நல்ல நிலத்துல விதைச்ச விதை மாதிரி அவங்க தெய்வீக வார்த்தைகளை உண்மையாவே கேட்டு புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இந்த வழியை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. ரொம்ப குறைவான பேர் தான் இதை கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இந்த வழியை பார்க்கறதுக்கு ஒரு உண்மையான ஞான சர்க்குருகிட்ட முழுசா சரணடையணும். அப்போ ஒரு உண்மையான குருவை நாம எப்படிங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது? 3 விஷயம். 1, அவர் இன்னொரு குருவால உருவாக்கப்பட்டவரா இருப்பாரு. 2வது, நான் பெரிய அறிவாளி, பல வருஷம் தவம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு யாரும் குரு ஆயிட முடியாது. 3வது, அவங்க பேசுறது அவங்க சொந்த அறிவா இருக்காது, அது தெய்வீக அதிகாரத்திலிருந்து வரும். அப்ப பாருங்க, ஞானத்தோட முக்கியமான ரகசியமே இதுதான். ஒரு குரு உருவாக்கப்படுறாரே தவிர அவரா உருவாகிறது இல்ல. இந்த ஆன்மீக அதிகாரம் குரு பரம்பரை வழியா தான் கைமாற்றப்படுது. சரி, ஒரு சீடர் குருவால உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அவர் பேசும்போது அது அவரோட பேச்சா இருக்காது. அவருக்குள்ள இருக்கிற அந்த உயிர் ஒளியான இறைவனே அவர் மூலமா பேசுவார். இது ஒரு மிக ஆழமான ஆன்மீக நிலை. இந்த ஆன்மீக பயணங்கிறது ஒரு நாள் செய்யற பயிற்சி கிடையாதுங்க. இது ஒரு தொடர்ச்சியான விடாமுயற்சி. இந்த பகுதி இறுதி வரை உறுதியோடு இருப்பவர் அந்த பயணத்தோட தன்மைய நமக்கு நல்லா விளக்கும். இந்த வழியோட ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா யார் கடைசி வரைக்கும் மன உறுதியோட நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. அதனால விடாமுயற்சி தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயணத்துல போக போக
நம்ம உறவுகளை பார்க்கற கண்ணோட்டமே மொத்தமா மாறிடும். இயேசு சொன்ன மாதிரி உங்க உண்மையான உறவுக்காரங்க யாருன்னா அது இரத்த பந்தம் கிடையாது. ஒரே ஆன்மீக பாதையில உங்க கூட பயணம் பண்ற சக சீடர்கள் தான் உங்க உண்மையான அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, தாய் எல்லாமே. அப்போ இந்த பாதையில யாருங்க உத்தமர்கள்? ரொம்ப சிம்பிள். சரியான குரு கிட்ட தீட்சை வாங்கி விடாம தியானம் பண்ணி தனக்கு கிடைச்ச ஞானத்தை மத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறாங்களே, அவங்க தான் மகாத்மாக்கள்னு போற்றப்படுறாங்க. ஆனா ஒரு விஷயம், நம்ம பக்கத்திலேயே இருக்கிற ஞானத்தை நாம எப்படி பாக்குறோம்? இந்த பழமொழி அது கரெக்டா சொல்லும். முற்றத்து முல்லைக்கு மனமில்லை. அதாவது நம்ம கைக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பையோ ஞானத்தையோ நாம பெருசா மதிக்கிறதே இல்ல. இதுக்கு ஒரு அருமையான ஓமை இருக்கு. தாமரை குளத்திலேயே வாழற தவளையை எடுத்துக்கோங்க. அதுக்கு அந்த பூவுல இருக்கிற தேனோட அருமை தெரியவே தெரியாது. ஆனா எங்கிருந்தோ ரொம்ப தூரம் பறந்து வர்ற தேனி அந்த தேனை கரெக்டா தேடி வந்து குடிச்சிட்டு போகுது. பைபிள்ல ரொம்பவே பிரபலமான ஒரு அற்புதம் இது இல்லையா? வெறும் 5 அப்பம் 2 மீனை வச்சு இயேசு 5000 பேருக்கு பசியாத்தினார். இது எப்படிங்க சாத்தியம்? இது உண்மையிலே நடந்த ஒரு அற்புதமா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா? வாங்க, இந்த கேள்வியிலிருந்து தான் நம்ம இனிய பயணமே தொடர்ந்தது. இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 5 அப்பம் 2 மீன் அற்புதம்ங்கிறது வெறும் ஒரு சம்பவமா பார்க்க வேண்டியதில்ல. சொல்லப்போனா இது ஒரு மறைப்பொருள் விளக்கம், ஒரு ஞான உபதேசம். அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தத்தை தான் நாம இப்போ தோண்டி எடுக்க போறோம். இப்போ இந்த ஸ்லைட பாருங்களேன். இங்கதான் அந்த ரகசியமே அவிழுது. இந்த விளக்கத்தின்படி அந்த 2 மீன்கள் வேற எதுவும் இல்ல, நம்மளோட 2 கண்கள். அந்த 5 அப்பங்கள் நம்மளோட ஐம்புலன்கள். அப்போ இயேசு உண்மையில என்ன செஞ்சாரு? அவர் தன்னோட கண்கள் வழியா மக்களோட ஐம்புலன்களையும் ஒருமுகப்படுத்தி அவங்களுக்கு ஞானமான உணவை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, மீதம் இருந்த 12 கூடைகள் கூட ஒரு குறியீடு தாங்க. அது நம்ம கண்ணுல இருக்கிற தெய்வீக ஆற்றலோட 12 நிலைகளை குறிக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இந்த நிகழ்வைத்தான் மூல ஆதாரம் அக்னியால் ஞான ஸ்நானம்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, கண்கள் வழியா கொடுக்கப்படுற ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு. இது வெறும் வயிற்றுக்கு போடுற சாப்பாடு இல்ல, உயிருக்கு ஊட்டப்படுற ஞானம். சரி, இந்த முழு மறைப்பொருள் விளக்கத்துக்கும் தெரவுகோல் நம்ம கண்ணுதான் சொல்லியாச்சு. ஆனா ஆன்மீக பாதையில கண்ணுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? அதுக்கான பதில இயேசுவே சொல்லிருக்காரு. பாருங்க, இயேசுவே நேரடியா சொன்ன வார்த்தைகள் இவை. கண்ணே சரீரத்தின் விளக்கு. இந்த ஒரு வரிதான் இந்த முழு ஞான பாதைக்குமான அடித்தளம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. நம்ம உடம்புக்கே விளக்கு கண்ணுன்னா அந்த விளக்கு வழியாதானே இறைவனோட ஒளிய நம்ம பார்க்க முடியும். அந்த அற்புதம் நடந்த அப்புறம் இயேசு தனியா ஒரு மலை மேல ஏறி ஜபம் செஞ்சதா பைபிள்ல இருக்கு. ஆனா இந்த விளக்கம் என்ன சொல்லுது தெரியுமா? அது நிஜமான மலை இல்லையா, நம்ம கண்கள் தான் அந்த மலை. இயேசு கண்ணாகிய அந்த மலையில உட்கார்ந்து திருவடி தவம் செஞ்சாருன்னு சொல்றாங்க. திருவடி தவம்னா ஒண்ணுமில்ல, நம்ம கண்களை மையமா வச்சு செய்யற ஒரு ஆழமான தியானம்தான். நம்ம வள்ளலார் என்ன சொன்னாரு? ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னாரு. இயேசுவும் அதேதான் விண்ணரசின் திறவுகோல்னு சொன்னாரு. 2 பேருமே கருணை தான் முக்கியம்னு அடிச்சு சொல்றாங்க. அதுதான் இந்த ஆன்மீக பயணத்தோட முதல் படி. இறையருள் நமக்கு கிடைக்கணும்னா சில விஷயங்களை நாம கடைபிடிக்கணும். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைங்கிற மூவாசைகளையும் விட்டுடணும். ஆணவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு குழந்தை மாதிரி தூய மனசோட இருக்கணும். நம்பிக்கை அது கடுகளவு சின்னதா இருந்தா கூட போதும், ஆனா அது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா விண்ணரசு நிச்சயம். ஆன்மீக பயணம்ங்கிறது பெரும்பாலும் ஒரு தனிப்பட்ட பயணமா இருந்தாலும் அதுல ஒரு நல்ல சமூகத்தோட பங்கு எவ்வளவு முக்கியங்கிறத பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். சத் சங்கம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இதோட நேரடி அர்த்தம் நல்லவர்களின் சங்கம் அல்லது உண்மையின் சங்கம். ஒரே நோக்கத்தோட ஆன்மீக உண்மையை தேடுறவங்க ஒன்னா கூடி தங்களோட அனுபவங்களை பகிர்ந்து ஒருத்தருக்கொருத்தர் ஊக்கமா இருக்கிற ஒரு புனிதமான அமைப்பு இது. சத் அப்படின்னா உண்மை அல்லது தெய்வீகம், சங்கம்னா ஒன்னா கூடி இருக்கிறது. சோ இது வெறும் ஒரு கூட்டம் கிடையாது, உண்மையை தேடுறவங்க ஒன்னா சேரும்போது உருவாகிற ஒரு தெய்வீகமான சக்தி அது. சத்சங்கங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். 2 இல்லனா 3 பேர் உண்மையான பக்தியோட இறைவனோட பெருமையை பத்தி பேசும்போது அந்த இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக ஆற்றல் தானா உருவாகும். சொல்லப்போனா நம்ம மூல நூல்கள் இந்த ஆற்றலை என் நாமத்தினால 2 பேராவது 3 பேராவது எங்க கூடியிருக்காங்களோ அங்கே அவங்க நடுவுல நான் இருப்பேன்னு இயேசு சொன்ன வார்த்தைகளோட ஒப்பிடுது. இதுதான் சத்சங்கத்தோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த சத்சங்கங்கிற விஷயம் ஏதோ நேத்து இன்னைக்கு வந்ததில்ல. பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே மகா ஞானியான ஆதிசங்கரர் இதோட அருமையை பத்தி சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஞானிகளோட ஒரு கணம் நீங்க இருந்தா கூட போதும், அது உங்க வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பெரிய புதையலுக்கு சமம் அப்படின்னு சொல்றார்.
இதே விஷயத்தை தான் நம்ம தமிழ் ஞான மரபுல வள்ளலாரும் சொல்றாரு. சாதுக்களோட சேர்ந்து இருந்தா ஞானம் அடையிற பாதை ரொம்ப சுலபமாகும்னு அவர் சொல்றாரு. அப்ப பாருங்க, பெரிய பெரிய ஞானிகள் எல்லாருமே ஒரே குரல்ல என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான தேடல் தனியா இல்ல, கூட்டா இருக்கும்போது தான் இன்னும் பிரகாசமா மலரும்னு சொல்றாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு டியூனிங் ஃபோக் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒன்னு அதிர்ந்தா பக்கத்துல இருக்கிறதும் அதே அதிர்வுல அதிரும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு குழுவா சேரும்போது அந்த கூட்டு சக்தி நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்மீக அதிர்வையும் உயர்த்துது, எல்லாரையும் ஒரே தெய்வீக அலைவரிசைக்கு கொண்டு வருது. இந்த கூட்டு தியானத்தோட பலனை எப்படி சொல்றதுன்னா, நம்ம மொபைல் போனை சார்ஜ் பண்ற மாதிரி தான். ஆனா இங்க சார்ஜ் ஆகிறது உங்க போன் இல்ல, உங்க உடல், உங்க மனசு, உங்க ஆன்மா. நீங்க தனியா தியானம் பண்றது ஒரு பவர் பேங்க்ல சார்ஜ் பண்ற மாதிரினா, சத்சங்கத்துல தியானம் பண்றது நேர ஒரு பவர் ஸ்டேஷன்லயே கனெக்ட் பண்ற மாதிரி. அந்த அளவுக்கு பன்மடங்கு சக்தி வாய்ந்தது. ஒரு உண்மையான ஞான சர்க்குருக்கிட்ட முழுமையா சரணடைகிறது தான். ஒரு இருட்டு காட்டுல வழிகாட்டுற ஒரு விளக்கு மாதிரி சரியான குரு இருந்தா மட்டும்தான் இந்த கஷ்டமான பாதைய நாம கடக்க முடியும். அவர்தான் ஞான சத்குரு சிவ செல்வராஜ் ஐயா அவர்கள். உலக சரித்திரத்திலேயே முதல் முறையா பைபிளுக்குள்ள ஒழிஞ்சிருந்த அந்த ஆழமான ஆன்மீக ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்த பெருமைய அவரையே சாரும். யோசிச்சு பாருங்க, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மனுஷங்களோட ஆன்மீக புரிதல்லையே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை இது. தன்னோட கண்மணி மாலை, இயேசு எழுவது மாதிரியான நூல்கள் மூலமா முதல் தடவையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி வெளிக்கொண்டு வந்தார். ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்கை ஏத்துற மாதிரி குரு சிவ செல்வராஜ் அவர்கள் மகா ஜீவசமாதி அடையறதுக்கு முன்னாடி இந்த ஞான ஜோதிய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க 9 சீடர்களை நியமிச்சார். இன்னைக்கு அந்த நவகுருமார்கள் தான் இந்த புனிதமான பரம்பரையை தொடர்ந்து கொண்டு போறாங்க. அந்த சக்தி வாய்ந்த அக்னி ஞானஸ்நானத்தையும் அவங்களாம் வழங்குறாங்க. இந்த அக்னியல் ஞானஸ்நானம் இந்த முழு உலகத்திலயுமே தங்கஜோதி ஞான சபையில மட்டும்தான் வழங்கப்படுது. இந்த ஞான பாதையில பயணிக்க விரும்புறவங்க திரையில தெரியிற இந்த எண்கள்லயோ அல்லது இணையதளத்திலேயோ தொடர்பு கொள்ளலாம்.